சார் இந்த சைடு சார் ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டு கால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்றே நான் கருதுகிறேன். 10/4/2023 அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய போதிலும், அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிமொழிந்த போதிலும், அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை. அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளவும் விலகியதில்லை. இந்த அரசும் தவறியதில்லை என்று அன்றைக்கு நான் எடுத்துரைத்தேன். அந்த கொள்கையொட்டியே நான் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டேன். எனினும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. தமிழ்நாடு சட்டமன்றம் 8.5 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்தை முடக்கவும், பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருகிறார். அது அவர் சொந்த விருப்பம் என்று கருதலாம். எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல. நூற்றாண்டு விழா கொண்டாடி சீரும் சிறப்போடு இயங்குகின்ற பேரவையின் புகழ் மங்கிடாத வகையில் பாதுகாத்து வந்த சான்றோர்களின் வழித்தடத்தினை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. வரலாற்று பெருமை கொண்ட பேரவையின் மாண்பினை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு எனக்கு உள்ள காரணத்தால் கீழ்காணும் தீர்மானத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களின் இசைவோடு சட்டமன்ற பேரவை விதி 17 தளர்த்தி முன்மொழிந்திட அனுமதி கோருகிறேன். அனுமதி அளிக்கப்படுகிறது. நன்றி. தீர்மானம்: ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருதுகிறது. அவ்வாறே அவை குறிப்பில் நடவடிக்கை குறிப்புகள் இடம்பெறலாம். மேலும் மரபு வழி நிகழ்வுகள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களால் படிக்கப்பெறவுள்ள ஆளுநர் உரை தமிழாக்கம் மற்றும் நான் முன்மொழிகின்ற
எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன். இந்த தீர்மானத்தை அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டி அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும். பேரவைத் தலைவர்களே, இந்த சட்டமன்றத்தை மாண்பை காத்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேதகு ஆளுநர் அவர்கள் ஆளுநர் மாநிலிருந்து சில அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மாநிலத்தில் 12 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் அது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆவணமாகத்தான் இருக்கிறத ஒழிய ஒரு சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது. பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் வரவில்லை. கடந்த 4 ஆண்டுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து தொழில் முதலீடு தமிழகம் 4வது இடத்தில் இருந்தது. தற்போது 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு. போக்சோ சட்டத்தில் அதிகமாக இன்னைக்கு தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 55% பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுடைய பாலியல் தொல்லை 33% பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. போதைப்பொருள் பரவல் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட்ட இணையிலேயே அதிக அளவு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுமார் 2000 பேர் இதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரித்துள்ளது. இதை இந்த அரசு சுட்டிக்காட்டவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு சிறு குறு நடுத்தர தொழில் அதில் தான் எம்எஸ்எம்இயில் தான் அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் இந்தியா முழுவதும் 5.5 லட்சம் கோடி இன்றைக்கு எம்எஸ்எம்இ இருக்குது. தமிழகத்தில் 40 லட்சம் தான் எம்எஸ்எம்இ இருப்பதாகவும் இதனால் தொழில் குறைந்திருக்குது, வேலைவாய்ப்பு குறைந்திருப்பதாகவும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்தை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியினுடைய அலட்சியத்தினால் சுட்டி காட்டியிருக்கிறார். பல்வேறு துறையில் பணியாற்றுகின்ற அரசு ஊழியர்கள்லாம் இன்றைக்கு பல போராட்டங்கள் நடத்தி மன உளைச்சல் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்கிறோம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது. சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. கடந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டு இருக்குது. எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கொலை நிலவரத்தை பற்றி தான் இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது. இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று பல முறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளியெடுப்பு செய்கிறோம். இவரை அப்படி இவரே கற்பனை பண்ணிக்கிறாரு. இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் எதுவுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இன்றைக்கு நான் சொன்னதெல்லாம் இன்னைக்கு இதை கவர்னர் அவர்கள் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில் உண்மைதானே. இன்றைக்கு நேதுக்கு ஆளுநருடைய அவரே சொல்றாரு, சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு, அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க. அதுல என்னென்ன தவறு இருக்கு அதை சுட்டி காட்ட வேணும்ல. ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும்.
தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அதனாலதான் இப்படிப்பட்ட வெளிப்படை. அது மட்டும் இல்ல, ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து வந்து முதலமைச்சர் வந்து அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு வந்து தீர்மானமாக கொண்டாடுறாரு. எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும். ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசித்தார். இன்னொன்று, மேதகு ஆளுநர் உரையில் வேற எந்த கருத்து சொல்ல முடியாது. அதுக்கு யாருக்கும் அந்த இது கிடையாது. பாரம்பரியமாக நீங்க பார்க்கின்ற பொழுது மரபு அப்படித்தான். மேதகு ஆளுநர் உரையில் ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேண்டும். ஆனா முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்கள் இதில் பதிவு செய்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? மரபை மீறி செய்யற முரண்பாடு இல்லை. உண்மையை கவர்னர் எழுத வேணுங்கிறார். தமிழகத்தில் நடைபெற்ற உண்மை செய்தியே மேதகு ஆளுநர் உரை இடம்பெறுங்க. நான் படிக்கின்ற பொழுது நீங்க செய்த தவறை சரி என்று நான் படிக்க மாட்டேன், வாசிக்க மாட்டேங்கிறார். இதுதான் பிரச்சனை. நடைபெறுகின்ற சம்பவங்கள் எவ்வளவு நான் சொன்னேன். பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது, தொழில் முதலீட்ட நீங்க ஒரு தவறான தகவலை புள்ளி விவரத்தை கொடுக்குறீங்க. அந்த புள்ளி விவரத்தை அதை நீங்க தயாரித்து கொடுக்குறீங்க. அதை நான் வாசிக்கணுமா? இதை திருத்தி கொடுன்னு தான் சொல்றேன், வாசிக்கலன்னு சொல்லலை. தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்க அமைச்சரவையில் அதை வச்சு ஒத்தவடி கொடுங்க, நான் அதை நான் வாசிக்கிறேன். சார் இது வந்து இது வந்து ஆளுநர் அவர்கள் வந்து இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. நாங்கள் அது செஞ்சதும் கிடையாது, வேண்டாம் சார். அதுதான் நான் சொல்றேன், அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பல. புரியுதுங்களா? எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய பிரச்சனைக்கு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம். மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்களும் மக்களுடைய பிரச்சனை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி டைவர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ அது உண்மையான செய்தி போய் சேரணும். பெண் கல்வியை ஊக்குவித்து அவர்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் விதமாக 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு மற்றும் தொழிலாளர் கல்வி என உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு மூவலூர் ராமாமிர்த அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளின் விகிதம் அதிகரித்து இடைநிற்றல் பெருமளவு குறைந்துள்ளது. நாட்டிலேயே அதிக அளவாக உயர்கல்வி சேர்க்கையை தமிழ்நாடு பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் பங்களிப்பு முக்கியமானதாகும். குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் பங்களிக்க வேண்டும் எனும் பெரும் கனவோடு தங்கள் இருப்பிடங்களை விட்டு நகரங்களுக்கு வரும் பெண்களுக்கு நவீன வசதிகளுடன் நியாயமான கட்டணத்தில் பாதுகாப்பான தங்கும் வசதியை பெற்றிட 19 தோழி விடுதிகள் ஏற்படுத்தியுள்ளன. இத்தகைய திட்டங்கள் மூலம் இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் ஊழியர்களை அதிகமாக கொண்ட 40.3% மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் காலத்தில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு இயக்கம் இன்று ஆள்போல் தலைத்து ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இயங்கி வருகிறது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனத்தின் கீழ் மொத்தம் 4.9 லட்சம் சுய உதவி குழுக்கள் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 1,34,000 கோடி ரூபாய் வங்கிக் கடனாக மகளிர் சுய உதவி குழுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு பொது விநியோக திட்டம் பொருட்களை அவர்களின் இல்லத்திற்கே சென்று வழங்கிடும் பொருட்டு மாண்புமிகு முதலமைச்சர் தாய்மானவர் திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 18,37,000 குடும்ப அட்டைகளில் உள்ள 27,55,000 வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள். பகல் நேரங்களில் வயது முதிர்ந்தோரின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு ஆதரவான சூழலை உறுதி செய்யும் பொருட்டு அன்புள்ளம் கொண்ட நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி 25 அன்பு சோலை இல்லங்கள் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன. இந்திய அளவில் விரைவாக நகரமயமாகும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது. பல்வேறு சவால்களையும் வாய்ப்புகளையும் இந்த நகரமயமாதல் உருவாக்குகிறது. எனவே நகர்ப்புற உட்கட்டமைப்பு,
குடிநீர் வழங்கல், திடக்கழிவு மேலாண்மை, போக்குவரத்து, வீட்டு வசதி, சுற்றுச்சூழல் பேணுதல் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவற்றிற்கான திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்துவது அவசியமாகிறது. தமிழ்நாடு 37 தமிழ்நாடு எங்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் 87 குடிநீர் திட்டங்கள் 15,591 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு 1,65,00,000 மக்கள் பயனடைந்து வருகின்றனர். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியத்தின் சார்பில் கடந்த 43 ஆண்டுகளில் முதல் முறையாக நாளொன்றுக்கு சராசரி 1000 மில்லியன் லிட்டர் குடிநீர் 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை மேலும் நிறைவு செய்திட கோவள வடிநில பகுதியில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாமல்லன் நீர்த்தேக்கத்தினை அமைப்பதற்கான பணிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார்கள். இதன் மூலம் நாளொன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் குடிநீர் கூடுதலாக விநியோகிக்க முடியும். 38 கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2504 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5649 எண்ணிக்கையிலான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் தெருவிளக்குகள், சாலை மேம்பாடு, சமுதாய கூடங்கள், சந்தைகள், நூலகங்கள், பூங்காக்கள், எரிவாயு, தகன மேடைகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கையில் வரையறுக்கப்பட்ட மும்மொழி பாடத்திட்டத்தை இந்த அரசு ஏற்கவில்லை. இதனால் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கப்பட வேண்டிய மானியங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட போதும் அதனால் பெரும் நிதிச்சுமை ஏற்பட்ட போதும் ஒன்றிய அரசின் மும்மொழி பாடத்திட்டத்தை ஏற்பதில்லை என்பதை பல்வேறு தருணங்களில் இந்த அரசு தெளிவுபடுத்தி வந்துள்ளது. என்றுமே இருமொழி பாடத்திட்டம் என்பதே தமிழ்நாட்டின் கொள்கை என்பதை இந்த அரசு வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் உறுதியாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 1968 ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த இருமொழி கல்வி திட்டத்தினை நாம் நமது இரு கண்கள் போல காத்து வருகிறோம். நாம் உயிர்வோடும் உணர்வோடும் கலந்துள்ள செந்தமிழை காப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. சூழ்நிலையிலும் இக்கொள்கையில் எவ்வித மாற்றத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு ஒருபோதும் ஏற்காது. 76 இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து மாமன்றம் பல்வேறு காலகட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இவ்வரசு பொறுப்பேற்றதற்கு பின்னர் 2022 ஆண்டு ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் இந்தி மொழியே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அலுவல் மொழி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசினை வலியுறுத்தி இப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் தற்போது அனைத்து உயர்நிலை நிறுவனங்களிலும் 3ஆம் மொழி கற்பிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானிய குழு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக மானிய குழுவின் இந்த நடவடிக்கையை மறைமுகமாக இந்தி தணிப்பாக மட்டுமே இவ்வரசு கருதுவதோடு இதனை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசை இவ்வரசு வலியுறுத்துகிறது. 77 இவ்வகையில் உயர்தனி செம்மொழியின் பெருமையினை உலகறிய செய்திடவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை போராடி பாதுகாத்திடவும் தமிழ் மக்களின் பெருங்கனவை நிறைவேற்றிடவும் எந்நாளும் ஓயாது உழைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது குறித்து நான் மனமாற பாராட்டுகிறேன். நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்திய பல வெற்றிகரமான திட்டங்கள் அனைத்துமே மக்களின் தேவையை அறிந்து அவர்களது வளமான வாழ்வு நலன் கருதியே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எதிர்வரும் 2030 ஆண்டிற்குள் தமிழ்நாடு அடைய வேண்டிய பரவலான வளர்ச்சி மற்றும் உயரிய இலக்குகள் குறித்து மக்களின் தேவைகள் மற்றும் கனவுகளை கண்டறிந்திட மாநிலத்தில் உள்ள 1,91,00,000 கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெறும் அரசு நலத்திட்டங்கள் குறித்தும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகளையும் அறிந்திடும் நோக்கத்தில் 50,000க்கும் மேற்பட்ட
தன் ஆர்வலர்களை பயன்படுத்தி உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. கடைகோடி தமிழரின் கனவுகளையும் கருத்துக்களையும் கண்டறிந்து எதிர்வரும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் விரைந்து பயணித்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அந்த முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 79 அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகாகவி பாரதியாரின் காலத்தால் அழியாத கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம். ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக நம்முடைய சட்டமன்றத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார். சட்டமன்றத்திலே தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக அவரிடத்திலே நாங்கள் எடுத்து சொல்லி வருகிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது, நிகழ்ச்சி முடிந்தவுடன் இறுதியிலே தேசிய கீதம் இசைப்பது, தேசிய கீதம் பாடுவது. இது தமிழ்நாட்டினுடைய மரபு என்பதை எடுத்து சொல்லி வந்து கொண்டிருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு பேச துவங்குகின்ற போதே தேசிய கீதம் பாடவில்லை என்று சொன்னார். அது மரபல்ல. நாங்கள் இன்றைக்கு உரை இங்கே நிகழ்த்த வேண்டும், அந்த உரையை நிகழ்த்துங்கள் என்கின்றதை சொல்லுகின்ற பொழுது திரும்ப திரும்ப அவர் எழுதி கொடுக்கப்பட்ட அல்லது தயாரித்து தரப்பட்ட அல்லது தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுநர் அறிக்கையை வாசிக்காமல் தானாக ஏதாவது வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அதன் மூலமாக ஏதாவது இங்கே சட்டமன்றத்திலேயே பிரச்சனைகளை கிளப்ப முடியுமா என்று பார்த்தார். ஆனால் எல்லோரும் அமைதியாக இருந்தனர். நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் மட்டும் அவரிடத்தில் தொடர்ந்து அவர் வேறாக பேசிக் கொண்டிருந்த காரணத்தாலே அறிக்கையில் நீங்கள் சட்டமன்றத்திலே ஆளுநர் அறிக்கையை படியுங்கள் என்கின்ற வேண்டுகோளை நீங்கள் எழுதி கொடுத்த உரையை வாசியுங்கள் என்று சொல்ல பொழுது அதை வாசிக்காமல் ஆளுநர் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். வெளியேறி சென்ற பிறகு தன்னுடைய ஆளுநர் மாளிகையிலே இருந்து கொண்டு ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றார். அவருடைய மைக் ஏதோ ஆஃப் செய்யப்பட்டதை போல நாங்கள் அத்தனை பேரும் அங்கே தான் இருக்கின்றோம், நீங்களும் பத்திரிகையாளர்களும் மாடியிலே இருந்து பார்த்து கொண்டு தான் இருந்தீர்கள். எந்த மைக் ஆஃப் செய்யப்பட்டது? அவர் பேசுகிற பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் எழுந்து நீங்கள் எழுதி கொடுத்திருக்கின்ற அந்த வாசிப்பை வாசியுங்கள் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை சுட்டிக்காட்டி கேட்கின்ற உரிமை சட்டப்பேரவைத் தலைவருக்கு உண்டு. ஏனால் சபையை நடத்துகின்றவர் அவர், சபையினுடைய விருந்தினர். இன்றைக்கு இந்த நிலையை தமிழக சட்டமன்றத்தினுடைய நம்முடைய அமைச்சரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர், அந்த ஆளுநர் இங்கே அந்த உரையை வாசித்து விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு திரும்ப திரும்ப கேட்க வேறு கேள்வி சொல்லிவிட்டு இப்பொழுது மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை. அது சுத்தமான புழுகு. அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அப்படி ஆளுநருடைய மைக் அமர்த்தப்படவில்லை. அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. ஆனால் அங்கிருந்து மற்றொரு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை, பொய்யான குற்றச்சாட்டுக்களை, இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் கூட சொல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இன்றைக்கு வரிந்து கட்டி கொண்டு எல்லோருக்கும் வக்காலத்து வாங்குகிற ஒரு வக்கீலாக இன்றைக்கு இருந்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் பொய்யாக இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார். தமிழகத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் 12 கோடி ரூபாய் டு த டியூன் ஆஃப் ஓவர் 12 lakh crores இஸ் ஃபார் ஃப்ரம் த ட்ரூத்துங்கிறார். நாங்கள் 12 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம், அது ஃபார் ஃப்ரம் ட்ரூத் என்கின்றார். அதோடு இல்லாமல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம 6வது இடத்துக்கு போய்விட்டோம் 4லிருந்து என்று சொல்லுகிறார். இந்திய ஒன்றியம் தன்னுடைய கணக்கிலே 11.9 பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று இந்திய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது. நாங்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் இவர் எதை பார்த்து சொல்லுகிறார், எந்த கணக்கை பார்த்து கொண்டு சொல்லுகிறார், இவர் தூங்கிக் கொண்டு சொல்லுகிறாரா விழித்து கொண்டு சொல்லுகிறாரா தெரியாது. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை
இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று இந்திய ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதை யாராலும் மறைக்க முடியாது.